மக்களே! இன்னைக்கு ரச டிப் பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் டிப் ரசம் நல்லா கொதிக்கக்கூடாது. நொர கட்டி உங்களுக்கு கொதிக்க ஆரம்பிக்கிற ஸ்டேஜ்ல சட்டுன்னு ஆஃப் பண்ணிடணும். அப்பதான் உங்க ரசம் சூப்பரா இருக்கும். மசாலாவ பொறுத்தவரைக்கும் 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 10 கறிவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கோங்க. உங்க காரத்துக்கு தகுந்த அளவுக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 5 பல் பூண்டு, 1 தக்காளியில நல்லா பழுத்த தக்காளியில பாதிய இந்த மசாலாலயே போட்டு நல்லா நசுக்கி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கல் இல்லைன்னா மிக்சர் ஜார்ல பல்ஸ் மட்டும் பண்ணுங்க. ஃபைன் பேஸ்ட்டா அரைக்கணும்ன்றது கிடையாது. 1 ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம நசுக்கி வச்சிருக்க மசாலா, மீதி இருக்க தக்காளியும் சேர்த்துக்கோங்க. புளிய பொறுத்தவரைக்கும் 1 டம்ளர் நீங்க புளி தண்ணி எடுக்கிறீங்கன்னா 1 1/2 பங்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 2 பங்கு கூட சேர்த்துக்கலாம். உங்களோட புளி ஜாஸ்தி புளிப்பா இருந்ததுன்னா 2 பங்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் 1 ஸ்பூன். உங்க உப்பு எந்த அளவுக்கு நீங்க சேர்த்துப்பீங்களோ அந்த அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தாளிப்புக்கு கடுகு, உளுத்தம் பருப்பு கூடவே காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா